ரீஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, நம்மளோட குட்டீஸுக்கு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் அப்படின்ற டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். அண்ட் நம்ம பண்ணுற ரெசிபி ரொம்ப குயிக்காகவும் இருக்கணும், ஈஸியாகவும் இருக்கணும், அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்படி ஹெல்த்தியாக நம்மளோட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 பழுத்த வாழைப்பழம் சேர்த்து விஸ்க வச்சு பீட் பண்ணி எடுத்தீங்கன்னா குயிக்காக மேஷ் ஆகிடும். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா கூடவே ஒரு முட்டை, வெனிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன், 1/4 கப் பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் ராகி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குழிப்பணி அரைக்கல்லில் நெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 2 பக்கமும் சுட்டு எடுத்தீங்கன்னா ராகி பனானா பணியாரம் ரெடி ஆகிடும். மறக்காமல் இப்படி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டயத்தில் கிட்ஸ் விரும்பியும் சாப்பிடுவாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.